மற்றும் மேயப்பர் செயலாளர் திரு லோகநாதன். அப்படியே ஆலயத்தோடு வாங்க. நினைப்பு செயலாளர் விளையாட்டு வீரர் லோகநாத். மற்றும் அழைப்பு வருகை வந்துள்ள திரு கே கடலை சேகர் நகர திமுக அண்ணன் அவர்களுக்கு எங்க அணியின் விளையாட்டு வீரர் திரு வி பிரபலம் அவர்கள் பொன்னாடி போட்டுவார். நினைப்பு செயலாளர் திரு பாலு சீராக சிறப்பாக நடத்தி கொடுத்த அண்ணன் எம் டி வைரமணன் அவர்களுக்கு எங்கள் அணியின் விளையாட்டு வீரர் திரு செந்தில் கிருஷ்ணன் மும்பை வாழ பொன்னாடி போட்டுவார். எம் டி வைரமணனாக 6வது கவுன்சில் நகர திமுக பத்தனூர். நேயப்பர் சோழவர் செந்தில் கிருஷ்ணன் மும்பை வாழா. விளையாட்டு வீரர் பிரசன்னா அவர்கள் முன்னாடி போட்டுவார். வயசு 46. இந்த மேட்ச் மட்டும் கொடுக்க மாட்டாரு. அடுத்த ஒரு மேட்ச் எடுத்தாரு. சுவிட்ச் பால் அண்ணன் 50,000. எங்கள் இந்த கிரௌண்டை சீரும் சிறப்பாக தயார்படுத்தி கொடுத்த அணி வீரர்கள் இந்த கிரௌண்ட் விளையாடுறது காரணமே ஒரு வாரத்தில் மிக சிறப்பாக தயார் செஞ்ச திரு கருத்தமணி எங்க நந்தகுமார். இந்த கிரௌண்டை சீரும் சிறப்பாக விளையாடுறது காரணமே இவர் தான். கிரௌண்ட் ப்ரொடக்ஷன் இவர் தான் பண்ணாரு. நீதான் போனாரு. கிரௌண்ட் நல்லா இருக்கிற காரணம் நீங்க தான். கிரௌண்டை சீராக சிறப்பாக இருந்தாங்க. மற்றும் சுந்தரமூர்த்தி இந்த கிரௌண்டுக்கு பாடா உடுத்த பையன் சுந்தரமூர்த்தி. ரஞ்சித் சிஞ்சால் சூர்யா சூர்யா கிரௌண்ட் நல்லா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே தான். இதெல்லாம் லென்த் பத்தலைன்னு சொன்ன லென்த் 10 ஃபைட் பண்ணாரு. ரன் 6 அடிச்சுட்டாரு. லோகநாத் மார்க்கிங் செல்லா சீல்டு செல்லா கிரௌண்டோட ஆர்கனைசர் இவர் தான். அடுத்து சீல்டு நீங்க அடுத்து கிரௌண்ட் ஆர்கனைசர் நீங்க தான். அந்த எண்டைக்கு முக்கிய சீல்டு வந்து இவர் தான். அடுத்து வர்றவர் ரஞ்சித் இல்ல மதுக்கரை கடந்த இறுதி போட்டியில் சிறப்பாக விளையாடிய மேன் ஆஃப் த மேட்ச் பெற்றவர் பாலா. சிறப்பு மேன் ஆஃப் த மேட்ச் கொல்கத்தா விளையாண்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஐயோ கொல்கத்தா அணிக்காக விளையாண்டாரு. ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் இவர். கடைசி மேட்ச்ல 12 பாலுக்கு 35 ரன் இருக்காரு. அடுத்து டோர்னமெண்ட் ஆஃப் சிறந்த பவுலர் கோவில் டோர்னமெண்ட் ஆஃப் பவுலர் கோவில். சிறந்த இளம் வீரர் கார்த்திக் எனர்ஜி பிளேயர் கார்த்திக். இது ஒரே போச்சு ஒரு வகை சேர்ந்தவர்கள் சிறப்பாக விளையாண்டுருக்காங்க. சிறந்த இளம் எனர்ஜி பிளேயர் ஆல்ரவுண்டர் ஹரி முஸ்லிம் டீம்ல ஹரி. இவர் பேட்டிங்கே பவுலிங்கே சூப்பரா போட்டாரு. எல்லா மேட்சும் சூப்பரா போட்டாரு. பேட்டிங்கே பவுலிங்கும் சரி. சிறந்த ஆல்ரவுண்டருக்கான விருது ஹரி.
சூப்பரா பேட் பண்ணாரு. எல்லா மேட்சுமே பேட்டிங் பண்ணாரு, இப்ப பவுலிங் பண்ணாரு. இந்த டோர்னமெண்ட்ல 5 விக்கெட் முதல் பிளேயர் சபரி 5 விக்கெட் நம்ம டீம்ல. ரங்கிலாவே சிறந்த பவுலர் சபரி 5 விக்கெட் எடுத்தாரு. இருபத்தி 8ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியில் 4வது பரிசு ரங்கிலா நண்பர்கள் பொத்தனூர். போங்க ரங்கிலா நண்பர்கள் போட்டியில் 4வது பரிசு ரங்கிலா நண்பர்கள். நடத்திய போட்டியில் 3வது பரிசு ஏசிசி முசிறி 7028 சார் மணிக்கும் 5028 3வது பரிசு. 3வது பரிசு பெற்ற எஸ்சிசி முசிறி 3வது பரிசு. இது மாவட்ட வாரியான போட்டியில் 3வது பரிசு டிஸ்ட்ரிக்ட் ஃபீல்ட். காப்பு போட்டோ விடுங்க. போடுது 3வது பரிசு எஸ்சிசி முசிறி 5028. 7வது பரிசு சன்னிலியோன் நெறியர்கள் சின்னப்பட்டி. இது ஒவ்வொருக்காரன் டீம். 7வது பரிசு 2028. நம்ம டீம் லெவல் செட் வாங்க போட்டிருக்காங்க 2028. ரங்கிலான 28ஆம் ஆண்டு போட்டியில் ஒவ்வொருக்காக ஃபயர் பிளே டீம் வந்து எஸ்எல்இ தாரமங்கலம் சனிக்கும் சன்னிலியோன் வெறியர்கள் ஃபயர் பிளே டீம். ஒவ்வொரு டீம்ல எங்கிட்ட செகண்ட் பிரைஸ் ஒரு நல்ல டீம் ஃபயர் பிளே 2028. மற்றும் முதல் பரிசு பெற்ற அணி பொத்தி வெங்கரை 1,28,000 மணிக்கு 1,28,000 பெற்ற அணி பொத்தி வெங்கரை. ரங்கிலா நண்பர்கள் நடத்திய 28ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியில் முதல் பரிசு பெற்ற அணி பொத்தி வெங்கரை 1,28,000. போயிருக்காங்க. கீழே இருந்து 1,28,000 நான் கிளாப் பண்ணுறேன். பெற்றாடி பெப்சி வெங்கரை ஒரு சிறந்த அடையாளம். நம்மோட ஜெயிக்கணும்னு டீம் கூட்டு இருக்காங்க. நன்றிகள் வாழ்த்துக்கள். முதல் பரிசு பெப்சி வெங்கரை. எங்களுக்கு 3 வருடங்களாக லைவ் எடுத்து சிறப்பான முறையில் யூடியூபில் பதிவிறக்க மன்னன் மோகன் மீனவர்களுக்கு சிறப்பு சொல்லப்படுகிறது. நீளும் மழையும் மாறாமல் அனைத்து போட்டியும் லைவ் 4 ஸ்டே பண்ணியிருக்காரு. ஊர் வந்து பாத்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி. அங்கிருந்து நமக்காக ஸ்டே பண்ணி மேட்செல்லாம் லைவ் பண்ணி கொடுத்திருக்காரு. ரொம்ப நன்றி. நன்றி. சில விஷயம் இருக்குது. ஒரே
அப்புறம் ஹரியானா உங்க நீங்களும் எங்களை அழைப்பதில் 13வது கவுன்சிலர் அண்ணன் பாலசுப்ரமணியன் வருக வருக நான் வரவேற்கின்றோம். நான் சிவலிங்கம் பாலா ரெண்டு பேரும் ஸ்டேடியம் நான் சிவலிங்கம் நீங்க வாங்க பாலமா அண்ணனுக்கு பிரசிட் மைதிரி சார் அண்ணனுக்கு செல்லாத பின்னாடி போட்டுவார். நான் நிறைய பேர் சொல்லி கொடுத்தேன். நம்ம 2024 நடைபெற போட்டு சிறப்பாக நடத்தி சிறப்பாக பரிசு பண்ணுது. நான் மோகன் அண்ணா அப்படியே சேர்ந்து வாங்க வருஷம் வருஷம் அண்ணா அப்படியே மேட்சோட ப்ரெடிக்ஷன் மட்டும் சொல்லிடுவேன். சிறப்பாக நடந்தது மட்டும் மேட்ச் ஃபர்ஸ்ட் இது அனுபவத்தை ஷேர் பண்ண போறாங்க. டோர்னமெண்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவலிங்க அண்ணன் பேச போறாரு. ஒரு ரசிகர் நம்பரு உனக்கு பிடிச்ச பிளேயர் அண்ணன் வந்தாரு வாங்க மேசேஜ் வாங்க. நீங்க வரணும்னு எதிர்பார்த்தீங்களா? நீங்க வரணும் ரொம்ப எதிர்பார்த்து அவரு தான். அப்புறம் அவரு 2 பேர் மேட்ச் வரல. நான் அப்படியே உங்களோட இது மேட்ச் அனுபவம் அப்படி உங்களோட ஃபேன் பிக் ஃபேன் அவரு. அப்படியே சிந்தாவுக்கு போட்டுருந்தேன். உண்மையிலே ரொம்ப நல்ல டோர்னமெண்ட்டு. இந்த டோர்னமெண்ட் எப்பயுமே வருஷத்தில் ஒரு நாள் நடக்கிறப்ப மற்ற டோர்னமெண்ட்டை காட்டிலும் இந்த டோர்னமெண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுவாங்க. ரங்கிலா டோர்னமெண்ட்டுங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக பேச டோர்னமெண்ட்டு. இதில் வின் பண்ணது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். கிரவுண்டும் சரி பிச்சும் சரி உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இந்த தடவை டபுள் ஹண்டு உண்மையிலே நல்லா இருந்துச்சு விளையாடுறதுக்கு. என்ன பவர் பிளே வைக்கல, கம்பல்சரி பிளேயர்ஸை ஷூ போட்டு விளையாட சொல்லுங்கள். நல்ல டோர்னமெண்ட்டுங்கிறப்ப யூனிஃபார்மு இதெல்லாம் கம்பல்சரி பண்ணுங்கள். அப்போ பண்ணால் தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நம்ம விளையாடுற கிரிக்கெட்டை உண்மையாக சொல்லலாம் யாரும் பார்க்கறது கூட கிடையாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டைமு கம்பல்சரி யூனிஃபார்ம் போட்டு விளையாட சொல்லுங்கள், ஷூ போட்டு விளையாட சொல்லுங்கள். இதெல்லாம் கம்பல்சரி ஆக்குங்க. நம்ம ஒரு நல்ல டோர்னமெண்ட்டில் பண்ண தான் மற்ற எல்லா டோர்னமெண்ட்டுமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அது அப்படியே கன்னியூ ஆகும். அதுதான் இந்த நல்ல நிலைமை நம்மளை கொண்டு போவோம். தேங்க்யூ. அவ்வளோதானே. இல்லைண்ணே நல்லா இருந்துச்சு. டோர்னமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. பிச்சு எப்பவும் போல நல்ல கிரவுண்டு எப்பவுமே நல்லா பண்ணுறீங்க. அதுதான் அந்த ஜெர்சி அந்த ஷூவு இதெல்லாம் கம்பல்சரி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே. எப்படின்னா நம்ம உண்மையை சொல்லலாம் இங்கே இருக்கிற கிரிக்கெட் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நார்த் இந்தியா சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வேற மாதிரி இருக்குது. என்ன நம்ம கற்றுக்காத மாதிரியே இருக்கிறோம். இப்போ நான் இவங்கெல்லாம் விளையாடுறதே அவங்க ஒரு 10%ங்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு கிரிக்கெட்டை ரெஸ்பெக்ட் கொடுத்து பண்ணுறாங்க. அதனால நம்மளும் கொஞ்சம் வெளியே தெரியுற மாதிரி. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஒரு குறிப்பிட்ட டோர்னமெண்ட் தான். அதில் இதுவும் ஒன்று பெருசாக பேசுகிற அளவுக்கு இருக்கிற டோர்னமெண்ட் ரங்கிலா டோர்னமெண்ட். தமிழ்நாட்டில் ஒரு சில டோர்னமெண்ட்ல இதுவும் ஒரு பெரிய டோர்னமெண்ட். ஏன்னா எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் இந்த டோர்னமெண்ட் லைக் பண்ணி பார்ப்பாங்க. அதனால இந்த ஜெர்சி ஷூ இந்த பவர் பிளே சர்க்கிள் இதெல்லாம் கொஞ்சம் கம்பல்சரி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. எல்லாம் நல்லா நடத்துனீங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ டு ஆல். எல்லாருக்கும் நன்றி. அப்போ என்னன்னா தமிழ்நாட்டிலும் நல்லா நடத்துன்னு சொல்றீங்க. நீங்க வெளியே இருக்க டீமுக்குலாம் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா நடத்துறாங்க பண்றாங்க, நீங்களும் வந்து கலந்துக்குங்க. அப்படியே நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்க கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட் நடந்தா நாங்க விளையாடுறோமோ இல்லையோ எல்லாருக்கும் சொல்லுவோம். ஏன்னா நல்ல டோர்னமெண்ட் கண்டிப்பா வந்து கலந்துக்குங்க எல்லாத்துக்குமே சொல்லுவோம். நாங்க நீங்க ஓப்பன் வச்சீங்கன்னா இன்னும் போன டைம்ல ஆந்திரா கேரளா எல்லாருமே வந்துருந்தாங்களே. அதனால எல்லாருமே வருவாங்க கம்பல்சரி. இதெல்லாம் ஒரு பெரிய டோர்னமெண்ட். நிறைய இடத்துல 1 லட்சம் நடத்துறாங்க. அதனால பேர் சொல்ற அளவுக்கு ஒரு சில டோர்னமெண்ட் தான். அதுல இதுவும் ஒண்ணு. அதனால கண்டிப்பா வருவாங்க எல்லாருமே. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நீங்க சப்போர்ட் பண்ணணும். தமிழ்நாட்டிலும் நல்லா குறிப்பிட்ட டோர்னமெண்ட் தான் நடத்துறாங்க. நீங்க சப்போர்ட் பண்ணி டீமை ஃபாலோ எல்லாம் வர வச்சு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தரணும். ஏன்னா நீங்க வந்து எல்லாம் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் எப்படி நடத்துறாங்க, இந்த மாதிரி இருக்கு கிரவுண்டு ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்கு. நீங்க அதை மட்டும் எல்லாத்தையும் டீம் சொல்லி நீங்க ஹெல்ப் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா இதுல நான் ஹெல்ப் பண்ணலாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பா இவங்க பார்த்தாங்கன்னா கம்பல்சரி வருவாங்க. அதான் உங்களை மாதிரியும் நிறைய பிளேயர்ஸ் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம்.
எல்லா டீம்ல இருந்துமே வரணும், விளையாடணும், இங்க ரெகுலர் டோர்னமெண்ட் நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நாங்க விருப்பப்படுறோம். அதுதான் எங்க டீமோட ஆசை. என்னால முடிஞ்சது என்னவோ கண்டிப்பா அதை பண்றேன். நல்ல மேட்ச்லோட இவ்வளவு பயப்பட மாட்டாரு, பேசுறது ரொம்ப பயப்பட்டார். ரொம்ப நன்றி. நான் டோர்னமெண்ட்டுக்கு அந்த நீங்க அப்படி வந்துருங்கண்ணா. மற்றும் பூமதி அண்ணன், செந்தில் கிருஷ்ணன், பிரேம் அண்ணன், நான் பாலனா ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களை மாதிரி அடுத்த வர பிளேயர்களையும் ISPL கூட்டு போங்க. எல்லா பேரும் வெளியே ஒரு தெரியப்படுத்துங்க. அது நீங்க தான் போகணும். விதை போடுற கஷ்டம், விதை போட்டுருக்கீங்க, நீங்க எல்லாத்தையும் கூட்டு போகணும். தூக்கி இருந்தா நிறைய பேர் இல்ல, நீங்க கூட்டு போக முயற்சி பண்ணுங்க. உதவி இருந்தாலும் நீங்க ஹெல்ப் பண்ண கொஞ்சம் நல்லா போயிடலாம். அதனால சொல்றேன். நடைபெற்ற டோர்னமெண்ட் சிறப்பாக நடைபெறையாற்றிய எங்களுடைய பூபதன் அவர்களுக்கு மெடல் வழங்கப்படுகிறது. மற்றும் பிரேமண்ணன், செந்தில் கிருஷ்ணன், வீரவாளன், சோட்டா, ரஞ்சித், சவுண்டர், மோகன் பண்ணாங்க. எங்களுக்கு 2 நாட்களாக ஸ்கோர் போட்டுக் கொண்டிருக்கும் பாலண்ணன் மற்றும் சூர்யா. நான் பாலனா ஆனா ஸ்கோர் 3 நாளா போட்டுருக்கிறீங்க. நான் பிரேமனா அப்படியே வாங்கண்ணா. கமெண்ட்ரி கொடுத்து சிறப்பாக பேச்சு சிறந்த பேச்சாளராக நந்தகுமார் வானம்பாடி அவர்களை எங்களுக்கு உதவி செய்வதாக ரங்கிலா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த பேச்சாளர் ரவிசாஸ்திரி தம்பி என்று அழைக்கப்படும் நந்தகுமார் அவர்களை நன்றி என்று ரங்கிலா சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா மோட முடியும்னா நீங்க வாங்க, அடுத்து உங்க டான்ஸ். நான் இந்த நாட்டியாக சிறநிலையில் நமக்கு மட்டும் இருக்கட்டு டேட் எப்ப வரணும் இருக்கட்டு வந்துடாப்புல ஒரு நல்ல நண்பர் மாதிரி அண்ணன். நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா இந்த டோர்னமெண்ட்டை பற்றி நான் ஒன்றும் பெருசாக பேசுகிறதுக்கு இப்போதைக்கு எனக்கு தோணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே இந்த டோர்னமெண்ட் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட நடக்கும், அது இல்லாமல் பயங்கரமாக நடக்கும். அதே தான் இந்த வருஷமும் ஆகிருக்கு. ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் ஒன்று இங்கே வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு நேற்று நைட்டு ஒரு 9:45 மணி இருக்கும். 9:45 மணி போல் திடீர்னு மழை வந்துருச்சு. இங்கே உட்காந்து யார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 பேர் தான் இங்கே உட்காந்துருந்தோம். திடீர்னு மழை வந்த உடனே நாங்கள் எல்லாருமே போயிட்டு பிச்சை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த டயத்தில் 9:45 மணிக்கு சரன்னு நம்ம பசங்க எல்லாருமே கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. உண்மையாகவே எல்லா இடத்துலையும் கிரவுண்டை பார்த்துப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. அந்த மழை வந்த செகண்டில் எல்லாருமே வந்து அந்த பிச்சை மூடி கரெக்டாக அப்படியே கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு செகண்டையும் ஒவ்வொரு நொடியும். அதனால டோர்னமெண்ட்னா இப்படி தான் நடத்தணும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் வந்து தமிழ்நாடு லெவலில் நிறைய பெரிய டோர்னமெண்ட் நடக்கும். அதில் இதுதான் எனக்கு தெரிஞ்சு நம்பர் 1 டோர்னமெண்ட்டு. எப்போதுமே இதே மாதிரி நடக்கணும். ஒரே ரங்கிலாவுக்கு எப்போதுமே இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. திரும்பவும் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Okay. Hey. இப்போ ரங்கிலா டென்னிஸ் பால் மேட்ச் மட்டும் நடத்திட்டு இருக்கோம். இன்னும் ஒரு மாசம், இன்னும் ஒரு 40 நாள்ல we are planning to conduct one more leather ball match, cricket ball match. சூப்பர். ஸோ எனக்கு இங்க 2-3 டீமா இருக்கும், பேரு வேறையா. அந்த லெதர் பால் மேட்ச் நடக்கும்போது எனக்கு ரங்கிலான்னு மட்டும் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அதுக்கு எனக்கு இங்க இருக்க டீம் கிட்ட இருந்து கொஞ்சம் சப்போர்ட் வேணும். ஈவன் வானவில், தோனி பாய்ஸ், நீங்களாம் இருக்கீங்க, தனித்தனியா இருக்கீங்க. இந்த மேட்ச் நடக்கும்போது எனக்கு அந்த யூனிட்டி வேணும், அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க.
வில் டேக் ஏன்னா பொத்தனூரை நம்ம ஒரு எஸ்டாப்ளிஷ்டு நேமா கிரிக்கெட் பாலுக்கு கொண்டு போகலாம். நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க, நம்ம டென்னிஸ் பால் மட்டும் ஆடுறோம். நான் இருக்கும்போது ஒரு 2 வருஷம் விளையாண்டோம், அது அப்படியே நின்று போச்சு. மறுபடியும் ஆரம்பிக்கலாம். கிரவுண்டு நல்லா இருக்கு, பிச்சு நல்லா இருக்கு. என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு த பிரசிடென்ட் ஆஃப் பொத்தனூர் அண்ணா, அண்ணா எனக்கு இந்த கிரவுண்டில் இருக்க பெரிய பாறை இருக்கு, எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும். மற்றபடி கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ் நாங்கள் பார்த்துக்கிறோம். எனக்கு இந்த கிரவுண்டு அப்புறம் நம்ம உட்காரத்துக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணணும். அதை ஹெச்எம் வந்து பர்மிஷன் தரல. ஓகே ஓகே, எனக்கு இந்த இந்த கொஞ்சம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரவுண்டு பொத்தனூர் கிரவுண்டு தான், வேற கிரவுண்ட் இல்லை. அப்புறம் உங்களோட சப்போர்ட்டும் வேணும், ஏன்னா அங்க டாய்லெட் இருக்கு, அந்த டாய்லெட்டும் நம்ம எடுக்கணும். ஸோ நம்ம பொத்தனூருக்கு உண்டான கிரெடிட் என்னால் விட்டு கொடுக்க முடியல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரவுண்ட் இன் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், ஈவன் நம்ம 2-3 டிஸ்ட்ரிக்ட் கூட சேர்த்துக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரவுண்ட், அதை அந்த கிரெடிட் நம்மளுக்கு மட்டும்தான், அதை நம்மளே எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு தலைவரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கிரவுண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வருஷம் நம்ம வச்சது 360, நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 மீட்டர் 74 மீட்டர் தெரிவிச்சுக்கிறோம். ரங்கிலா சார்பா நாங்க ரெக்வஸ்ட் பண்ண உடனே பாறை எடுக்கிறதுக்கு உடனே பேசிட்டாரு. ஐ வாண்ட் ஆல் த ரங்கிலா பீப்புள் டு பி ஆன் த ஸ்டேஜ். எல்லாம் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க. ரங்கிலா டீம் மெம்பர்ஸ் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு எல்லாம் கொஞ்சம் அசம்பிள் ஆகுங்க. பிரபா அண்ணா, பூபதி அண்ணா, பூபேஷ் கொஞ்சம் வாங்க, ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். பாய்ஸ் அசம்பிள். கண்ணா மேல வாங்க. சூர்யா, பிரபா வாங்க. பூபதி ஓகேண்ணா. Thank you so much. Thank you so much all. Thank you to all.